இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆன்லைன்ல இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போக போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட வார்த்தைகளை ஆவியானவர் மட்டுமே பகுத்து போதிக்க முடியும். ஆண்டவரே, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இருதயங்களை திறந்த எங்கள் ஆவியானவர் இன்னும் ஒரு விசை கேட்கிற எல்லாருடைய இருதயங்களையும் திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இன்னும் உமக்குள்ளே ஸ்திரப்படவும் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இதனால என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எப்படி பிசாசினுடைய திட்டங்கள் புகுந்து விடுகிறது, அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு எப்படி திசை திருப்பி விடுகிறான், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவன் குலைத்து போடுகிறான் என்பதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பூமியில வைத்தது சாபத்திற்காக அல்ல, ஆசீர்வாதத்திற்காகவே. நாமே இந்த பூமிக்கு ஆசீர்வாதமான மக்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவிக்குரிய ரூட் வச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பாதையில போகும்போது, உதாரணமா இப்ப ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன். அவர் அந்த மெசபொத்தாமியா தேசத்திலிருந்து, கல்தையர் பட்டணத்திலிருந்து அவர் கானானுக்கு போக வேண்டும். இது உலக பிரகாரமாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். ஆனால் இவைகளுக்கு நடுவே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இதனோடு கூட அவர் புறப்பட்டு போகும்பொழுது அவருக்கு ஈசாக்கு வர வேண்டும். அந்த ஈசாக்கின் வழியாக கிறிஸ்துவின் சந்ததி, கலாத்தியர்கள் எழுதும் போது அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று எழுதுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்து வர வேண்டும். இந்த கானான், உலக பிரகாரமாக இருக்க கானான் பரம கானானுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் பிரயாணம், புறஜாதியார் நம்முடைய பிரயாணம், எப்படி நாம் பாபிலோனிலிருந்து, கல்தையர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு பரம கானானுக்கு போகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தவுடன் ஆபிரகாம் புறப்பட்டு கானானை நோக்கி புறப்படுகிறார். புறப்பட்டு ஆபிரகாம் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில டைவர்ஷன்ஸ் அல்லது ஆசீர்வாதத்தை தடை பண்ணி போடக்கூடிய அல்லது திருப்பி விடக்கூடிய சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். 12ஆம் அதிகாரத்துல இந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டு புறப்பட ஆரம்பித்த உடனேயே அவருக்கு விரோதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்துதான் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது வழியிலே பார்வோன் சந்திக்கப்படுகிறான். பார்வோன் என்ன செய்கிறான்? சாராளை தூக்கி கொண்டு போகிறான். இதற்கு உலக பிரகாரமாய் நாம் நிறைய காரணம் சொல்லுகிறோம். அதில் ஒன்று, பார்வோனுடைய பிரபுக்கள், 15வது வசனம் 12ஆம் அதிகாரம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படும் போது அவளுக்கு வயது 65. ஏன்னா ஆபிரகாம் ஆரானை விட்டு கிளம்பும் போது வயது 75 என்று 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. அவனுக்கு 75 வயது, சாராளுக்கு 65 வயது. புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். 65 வயதுக்கு மேலதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்களே. ஒரு 65 வயது ஒரு பெண்மணியை, அழகு, அவள் அந்த 65 வயதில் அவள் அழகாக இருக்கிறாள் வைத்துக் கொள்வோம். அவன் தூக்கி கொண்டு போகிறான் பார்வோன். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஆபிரகாம் வழியாக இந்த சந்ததி வர வேண்டும். சாராளை அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் பார்வோனுடைய வீட்டை வாதிக்கிறார். ஆனால் இங்கேதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிசாசினுடைய திட்டம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பார்வோன் சாராளை அழைத்துக் கொண்டு போனது மாத்திரமல்ல, அவளை வைத்துக் கொண்டு அவளுக்கு பதிலாக அவன் வேறொரு காரியத்தை அவளுக்கு கொடுக்கிறான். அவள் நிமித்தம் 16வது வசனம், அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன. இப்பொழுது இவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு ஆபிரகாமுக்கு பார்வோன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உலக பிரகாரமாய் அந்த காலகட்டத்தில் இது எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான். ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தேவனுடைய திட்டத்தை பெற்றவன்.
நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம் உண்டு. உலக பிரகாரமாக வாழ்கிறவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தினுடைய சட்டம், உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தினுடைய திட்டம், அதன்படி போகிற நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அப்ளிகள் ஆகாது. நாம் இந்த உலகத்தின் துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும், சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, ஆனா எதெல்லாம் நாம் அனுபவிக்கணுங்கிறத அவர் வரையறை வைத்து வச்சிருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட முடியாது உலக பிரகாரமாக. அதே மாதிரி தான் ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை பெற்ற மனுஷன். இந்த உலக பிரகாரமாக எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது பார்வோன் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்குறான். உலக பிரகாரமாய் பார்த்தால் அது சரி, ஆனால் நம்முடைய காலத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய விதத்தில் யோசித்து பாருங்கள். அவனுடைய மனைவியை கொண்டு போய் வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றாக அவன் சில காரியங்களை கொடுக்கிறான். இப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளுகிறார். இப்பொழுது வாங்கிக் கொண்டது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு சாபம் அவருக்குள்ளே நுழைகிறது. எப்படி ஒரு ஓமையில நாம் வாசிக்கிறோம், நீ நல்ல விதைகளை தானே விதைத்தீர், சாத்தான் எப்படி கலைகளை விதைத்தான் என்று சொல்லி நாம் நித்திரை பண்ணும்போது சாத்தான் கலைகளை விதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு கலையை கொண்டு வந்து பார்வோன் விதைக்கிறான். பார்வோன் வழியாக பிசாசு விதைக்கிறான். என்ன நடக்கிறது? இப்பொழுது வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் கொடுக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பார்வோனை தடுக்கிறார், தடுத்து விட்டு வாதிக்கிறார். அதன் பழைய அவன் திருப்பி அனுப்பி விடுகிறான். சாராள் வந்து விட்டாள். சாராளை வைத்துக் கொண்டு அவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு ஆபிரகாம் சாராள் வந்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதங்களை திருப்பி தந்திருக்க வேண்டும். என் மனைவியை வைத்துக் கொண்டு கொடுத்த ஆசீர்வாதம் இது, ஆகவே இது எனக்கு வேண்டாம், இதை நீ வைத்துக்கொள், என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதை அவன் சொல்லவில்லை. சொல்லாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? அதே அதிகாரம் கடைசி வசனம், பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான், அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆரானிலிருந்து புறப்படும் போது ஆரானின் மனிதர்கள் தான் அவனோடு கூட இருந்தார்கள் என்று 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆரானில் சவதரித்த மனிதர்கள். ஆனால் பார்வோன் இடத்துல வரும்போது பார்வோன் கொடுத்த மனிதர்கள் அவரோடு கூட வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் ஆகார். இந்த ஆகார் வந்த உடனே இந்த ஆகார் வழியாகத்தான் ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு கலை விதைக்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். 15:5 இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வந்தவுடன் பிசாசு பார்க்கிறான், கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாரு, இவன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல மாறப்போது, இந்த சந்ததிக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரு கலையை விதைக்க வேண்டும். இப்போது அவன் சாராள் மூலமாகவே ஆகாரை கொண்டு வந்து கொடுக்கிறான். சாராள் வழியாக கொண்டு வருகிறான். பல நேரங்களில உலக பிரகாரமாய் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்கள் அல்ல. இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? எது வந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லைங்க. அப்படி இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. பிசாசு கூட கொடுக்குமே. பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்றது, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். பிசாசு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். எது தேவனத்திலிருந்து வருது, எது பிசாசு கிட்ட இருந்து வருதுங்கிறத நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். பிசாசு கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் வாங்கக்கூடாது. அதை வாங்கினால் அது சாபமாய் மாறும். பல நேரங்களில நாம் ஒரு குறைவுபடும் போது, இல்லாமை வரும்போது, அது வந்துச்சுன்னா உடனே கர்த்தர் கொடுக்கிறது தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. பிசாசும் கொடுக்கும். அவன் கொண்டு வந்து அவன் கலைகளை விதைச்சிட்டு போயிடுவான். ஒரு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுதுல ஒரு கதை சொல்வார்கள் பிரசங்கங்கள் இல்லை. அது இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் இந்த இடத்துக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் வீட்டை விட்டு விட்டானாம். வீட்டை வாங்கி விட்டார் ஒருத்தர். ஆனால் வாங்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன், ஐயா அதுல ஒரு ஆணி இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள, அந்த ஆணி மாத்திரம் எடுக்கக்கூடாது, அந்த ஆணி மாத்திரம் எனக்கு சொந்தம், மற்றபடி அந்த வீடு முழுவதும் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார். உடனே வாங்குகிறவரும், ஓ ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆணி தானே இருந்துட்டு போட்டோம், ஐயா திருப்பியும் சொல்றேன், அந்த ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், இந்த வீடு முழுக்க உங்களுக்கு சொந்தம். உடனே அவரும் சந்தோஷமாக, நான் எழுதி கொடுக்கிறேன் ஐயா, அந்த ஒரு ஆணி உமக்கு சொந்தம் அப்படின்னு. ஒரு வருஷம் கழித்து அந்த மனிதர் வந்தார். ஐயா அந்த ஆணி இருக்கிறத வந்து பாருங்கள், அது என்னுடைய ஆணி. ஆமா உங்களுடைய ஆணி தான். அதுல நான் என்னுடைய ஒரு பையை நான் மாட்டி விட்டு போகிறேன், அது என்னுடைய பை. உடனடியாக அவர், சரி மாட்டிக்கொண்டு போங்கள். ஆனால் அவர் மாட்டி விட்டு போன பையில துர்நாற்றம் வீசக்கூடியதான பொருட்களை வைத்து விட்டு போய்விட்டார். ஆனால் சட்டப்படி அதை எடுக்கக்கூடாது. இவரை கூப்பிட்டு பார்த்தார், ஐயா இந்த பையை கொஞ்சம் எடுங்கள். எடுக்க முடியாது. கடைசியில் அந்த வீட்டை வந்த விலைக்கு, குறைந்த விலைக்கு அவர் கையிலே விட்டு போய்விட்டார். இது ஒரு ராஜ தந்திரம், பிசாசினுடைய தந்திரம்.
அவன் எல்லாவற்றையும் கொடுப்பது போல இருக்கும். நடுவில் ஒரு ஆணி இருக்கும், நடுவில் ஒரு சின்ன கலை இருக்கும். இப்பொழுது பார்வோன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நடுவில் ஒரு ஆகார் இருக்கிறாள். ஆகாரை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விட்டான். இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஆபிரகாம் வந்து விட்டார். இப்பொழுது 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் நட்சத்திரம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். இப்பொழுது சாராள் வழியாக ஆகார் கொடுக்கப்படுகிறாள். ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகுகிறார். இப்பொழுது ஆகாரோடு கூட இணைகிறார். ஆகார் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது. ஆகாரின் சந்ததியை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஒரு நீதிமானின் சந்ததியிலே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே, ஒரு தீர்க்கதரிசியினுடைய சந்ததியிலே, தேவனுடைய பரலோகத்தின் திட்டத்தை பெற்றுக்கொண்டு பிரயாணப்படுகிற ஒருத்தருடைய சந்ததிக்குள்ளே துஷ்ட மனுஷன் வருகிறான். எப்படி இந்த துஷ்ட மனுஷன் வந்தான்? இது எப்படி நடைபெற்றது? ஒரு சாபமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உடனடியாக அவர் திருப்பி தந்திருக்க வேண்டும். அதனுடைய விளைவு சாபமான ஆசீர்வாதம் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சாபம் தான் இருக்கு. பெற்றோர் அல்லது யாருடைய காரியத்தையோ வழக்கு போட்டு வாங்கிறது, சண்டை போட்டு வாங்கிறது, அதை வாங்கி அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடைசியில் முடிவை பாருங்க, அதுல ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபம் கடைசி வரைக்கும் போகாது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. அதுவே உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தில், அதுவும் கர்த்தர் விரும்பாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுல ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபம் கடைசி வரைக்கும் நிற்கும். அதான் ரொம்ப பிரச்சனை. இப்போ அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம உலக பிரகாரமா நீங்கள் சம்பாதிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் உடனே உலக வேலைக்கு நீங்க போக வேணாம் சொல்லல. உலக வேலையில் கூட கர்த்தர் நியமித்த ஆசீர்வாதம் இருக்கு, அதுதான் நமக்கு வரணும். இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சாபமான காசு, ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு சாபமானவரை சம்பாதிக்கிறார்கள். என்ன வட்டி கூட்டுறது? இன்னைக்கு என்ன கேட்கறாங்க சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, நான் வட்டி கூட்டா என்ன தப்பா? அநியாய வட்டி தானே. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, அநியாய வட்டி தானே கொடுக்க கூடாது, நியாயமான வட்டி. அது என்ன நியாயமான வட்டி, அநியாய வட்டி? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபைக்குள்ளேயே வட்டி கூடுறாங்க. அதை நிறைய ஊழியக்காரங்களும் என்கரேஜ் பண்றாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரங்க அவங்க கிட்ட போய் வாங்குறாங்க வட்டிக்கு. சாபம், சாபம். அந்த பணம் உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சாபத்தை உன் தலையில கொண்டு வந்து நிறுத்தும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உன் சந்ததியில ஒரு துஷ்ட மனுஷன் பிறப்பான். நிறைய அரசாங்க அதிகாரிகளை நான் பார்த்திருக்கிறேன். லஞ்ச பணம், லஞ்சத்துல வாங்கி வீடு, லஞ்சத்துல வாங்கி பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு துஷ்ட மனுஷன், அவன் சந்ததி துஷ்ட சந்ததியாக இருக்கும். எத்தனை பேர் அரசாங்க அதிகாரிகள், நான் வெறும் அரசாங்க அதிகாரிகள் சொல்றேன், தப்பாய் சம்பாதிக்கிறவனுடைய ஒவ்வொருத்தருடைய சந்ததி பின்னாலும் ஒரு துஷ்ட மனுஷன் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது? நான் என் பிள்ளை நல்லா செல்லமா தானே வளர்த்தேன். நீ எங்கே தவறு செய்தா என்பதை பார். சாத்தான் ஒரு கலையை கொண்டு வந்து வாழ்க்கையில விதைச்சிட்டான். வாலிப பிராயத்தில் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடை வாங்கி கட்டி போட்டு உட்காந்துட்டோம்னா 55 வயசுக்கு மேல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். விட மாட்டார் ஆண்டவர், கணக்கு தீர்க்கிற கர்த்தர். அந்த சாபத்தை உன் கையிலிருந்து திருப்பி வாங்கவே வாங்குவார். யூ மஸ்ட் கிவ் பேக். நீ திருப்பி கண்டிப்பாக தந்திருக்க வேண்டும் அதை. ஆனா ஆபிரகாம் தரல, ஆண்டவர் கொடுக்க வைப்பார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பணம் என்கிற விஷயம், பொருளாசை, பணம் என்கிற விஷயத்தில் மாத்திரம் மன்னிப்பு அல்ல, அதற்கு திருப்பி கொடுக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். விபச்சாரத்திற்கு மன்னிப்பு இருக்கு, கொலைகாரனுக்கு மன்னிப்பு இருக்குது, பைபிள் இதெல்லாம் இருக்கு. கோபக்காரனுக்கு மன்னிப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். ஆனால் இந்த பணம், பொருளாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதுக்கு ஆண்டவர் மன்னிச்சாலும் திருப்பி கொடுக்கணுங்கிற கான்செப்டா வச்சிருக்கிறார். மத்தேயு 5:26 என்ன வாசிக்கிறோம்? உனக்கு உன் சகோதரனோடு கூட குறை உண்டானால் முதலில் நீ அவனோடு கூட ஒப்புரவாகு, ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய்னு பலிபீடத்துக்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றார். திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அது தீரும். எதுக்கு சொல்ல வரேன்? நிறைய அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஆரம்பத்தில் வட்டி கூடுறவங்க, இல்ல தவறான முறையில் சம்பாதிக்கிறவங்க, அக்கிரம செய்கைக்காரங்க எல்லாம் செஞ்சிடறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது எல்லாத்தையும் நாம சம்பாதிச்சாச்சு, கடைசி காலத்தில் நல்லவங்களா மாறிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க.
ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஒரு 50-55 வயசு வரும்போது அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு அநியாயமாய் சம்பாதிக்கப்பட்ட வீடு, இந்த வீடு லஞ்சத்துல வந்தது, இந்த வீடு வட்டியில வந்தது, இந்த வீடு வழக்கு போட்டு வாங்கி அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி சம்பாரிச்சது. எத்தனை பேர் அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி வழக்கு போட்டு சண்டை போட்டு நடுத்தருக்கு இழுத்தி வைத்தறிச்சலோடு கூட சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த ஆஸ்தி உனக்கு நிலைக்காது. ஒருவேளை உன் சந்ததி தப்பிச்சுக்கொள்ளும், உனக்கு அடுத்த சந்ததி மாட்டிக்கொள்ளும். கன்ஃபார்மா அவங்க என்ன செய்யறாங்க? உடனடியாக அதை சம்பாரிச்சு வச்சிருவாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் உன்னதான் மன்னிச்சாரு, ஆனா உன்னுடைய பாவத்துல அக்கிரமத்துல வந்ததை எப்படி மன்னிக்க முடியும்? ஒரு விபச்சாரி வந்தா ஆண்டவர் விபச்சாரியை மன்னிச்சிருவாரு, ஆனா விபச்சாரத்துல வாங்கின பொருள் என்ன செய்ய முடியும்? அதை விடணும். இவர் என்ன பண்ணணும்? திருப்பி தந்திருக்கணும். இது இப்ப திருப்பி தர முடியாது. பாருங்களேன், இப்ப சகைவு இருக்கிறாரு. சகையோட விஷயத்தை கவனிங்க. சகைவ தூரத்துல ஆண்டவரை பார்த்துட்டாரு. சகைவ ஆண்டவரை பார்த்ததுனால ரட்சிப்பு வரல. பாருங்க, ஆண்டவர் கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்துட்டு சகைவை இறங்கி வாங்குறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சகைவுக்கு ரட்சிப்பு வரல. பாருங்க, இன்னும் சகைவு இறங்கிட்டார் கீழே இருந்து. சகைவு மரத்தை விட்டு இறங்கின உடனே ரட்சிப்பு வந்துச்சா? வரல. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. சகைவு வீட்டு வரைக்கும் வராங்க. இயேசு கூடவே நடக்கிறார். சகைவு இயேசு கூடவே நடக்கிறார். அதனால அவருக்கு ரட்சிப்பு வந்துச்சா? வரல. எப்ப போய் சகைவுக்கு ரட்சிப்பு வந்துச்சு பாருங்க. ஒரு வார்த்தையை சொல்றாரு. எங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஒரு ஆயக்காரன், ஒரு அநியாயமாய் வரு வசூலிக்கிறவன், இவங்கிட்ட போய் இப்படி பண்றாங்களே, அவனோடு கூட இயேசு இருக்கிறாரு. உடனடியாக சகைவு சொல்கிறார், அநியாயமா யாரிடத்துல வாங்கி இருப்பேனால் நாளத்தனை நான் திருப்பி தருகிறேன்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னா தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அந்த ஒரு வெள்ளிக்காசையும் நீ திருப்பி கொடு, ஒரு பணத்தையும் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு மீட். கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வழக்கு, எத்தனை பேர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்கினது அநியாயம் தெரியும், வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது இல்லை, வாங்கின காசை ஏமாத்துறது. நினைச்சுக்காத சட்டப்படி ஜெயிச்சிட்டோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆஸ்பர்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம், இனி நம்மள ஒண்ணு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, கேஸ் போட்டு வாங்கிட்டோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர், கணக்கு தீர்க்கிற கர்த்தர். வச்சு ஒரு ஆண்டு ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சு கரெக்டா ஒரு கணக்கை தீர்ப்பார், நிதானமாக தீர்ப்பார். எப்ப தீர்ப்பார் தெரியுமா? அதான் சொல்வேன், அந்த அரசாங்க அதிகாரிகளோ அல்லது லஞ்சத்துல பணம் வாங்குறவர்களோ அல்லது வந்துட்டு அநியாயமா சம்பாதிக்கிறவர்களோ ரட்சிக்கப்பட்ட உடனே திருப்பி கொடுத்துடணும். பாருங்க, இன்னைக்கு சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பணக்காரங்க வந்த உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த பணக்காரங்க எப்படி பணக்காரங்க நமக்கு தெரியாது. பாருங்களேன், என்ன நடக்குது? ஒரு 10 வருஷம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். திடீர்னு ஒரு நாள் மொத்தம் அப்படியே ஒண்ணுன்னா அடி வாங்கும். ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல மனுஷன், நல்ல சகோதரன், ஏன் இவருக்கு இப்படி நடக்குது? ஏன் இந்த சகோதரிக்கு இப்படி நடக்குது? ஏன் இப்படி வராங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் இதான் காரணம்னு நினைச்சிடாதீங்க. உடனே நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் ஏதோ காசு தான் ப்ராப்ளம், அப்படி இல்லை. உன்னை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் கை வைப்பார், உன்னுடைய காசை திருப்பி கொடுக்க வைப்பார். இல்லாத பட்சத்தில் இதைத்தான் செய்வார். ஏன் தெரியுமா? நீதியை சரி கட்டணும் ஆண்டவர். நீதியை சரி கட்டணும் ஆண்டவருக்கு. உங்க சரீரத்தை விட உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம். சரீரத்தை வாதித்தாவது உன் ஆத்மாவை காப்பாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஏமாற்றி வாங்கினவர்கள் நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லைங்க, சாபமான காசு. எனக்கு ஒருத்தரை தெரியும், தன்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஏமாற்றி ஒருத்தருக்கு ஒரு சொத்தையும் கொடுக்காம கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. போதாத குறைச்சலுக்கு தன்னுடைய கணவனுடைய அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய சொத்தையும் ஏமாத்தி அவங்கள கேஸ் போட்டு மிரட்டி வாங்கிட்டாங்க. இப்ப ஏறக்குறைய 10 பேருடைய சொத்து அவங்க கையில இருந்துச்சு. நான் நேரடியாக பார்த்தவன். 10 பேருடைய சொத்து கையில இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையும் அவர்களோடு கூட இல்லை, அதுவும் வெளிநாட்டில் இருந்துச்சு. நடந்தது என்ன? அவ்வளவு சொத்து இருந்துச்சு. அந்த சந்ததி சாபத்தின் சந்ததி. இன்னைக்கு அது வழியாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா அக்கா தங்கச்சி ஏமாத்தி சம்பாரிச்ச காசு அந்த சந்ததியில் வந்த அந்த ஒரு பிள்ளைக்கும் நிம்மதி கிடையாது. அதனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல. சாபம். திருப்பி கொடுத்துருங்க, அதான் நல்லது. நீ எதை எடுத்தியோ அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க அவங்க கிட்ட, அதுதான் நல்லது. இல்லைன்னா அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் தெரியுங்களா?
அதுதான் ரொம்ப கஷ்டங்க. அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? 6வது வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். என்ன பண்றாரு? ஆபிரகாம் கரெக்ட் பண்ண பாக்குறாரு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டார், எல்லாரையும் கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டாரு. ஆனா நடந்தது என்ன? 9வது வசனம். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். என்ன நடக்குது? எல்லாரையும் அனுப்பிட்டாரு, உயிரோடு இருக்கும் போதே அனுப்பிட்டாரு. தன் மகன் ஈசாக்கை விட்டு யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுட்டாரு. பரிசுகளை கொடுத்து தேவையான எல்லா கிஃப்டையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா சாகும் போது யார் அடக்கம் பண்றா பாத்தீங்களா? ஈசாக்கும் இஸ்மவேலும். இந்த சாபம் போகவே இல்லை பாருங்க. சாவல வந்து துஷ்ட மனுஷன் நிக்கிறான் பாருங்க. ஒரு நீதிமானுடைய சந்ததி, ஒரு நீதிமானுடைய மரணத்துக்குள்ள ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிக்கிறான். எல்லாரையும் அனுப்பின ஆபிரகாமால இஸ்மவேலை அனுப்ப முடியல பாருங்க. காரணம் என்ன? சாபத்தின் காசு, தன் மனைவியை வைத்து கொடுக்கப்பட்ட காசு, அதை பெற்றுக்கொண்டார். இம்மிடியேட்டா திருப்பி கொடுத்துருக்கணும். இந்தப்பா நீ என் மனைவியை கொடுத்துட்ட, இதான் நீ வச்சுக்க, இது எனக்கு வேண்டாம். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு நீதிமானின் சந்ததிக்குள்ள ஒரு கள்ள விதை விதைக்கப்பட்டு ஒரு மனுஷன் உருவாகி எங்க வந்து நிக்குது? அவனுடைய நிக்குது, மரணம் வரைக்கும் வந்து நிக்குது. நீ சாபமா சம்பாரிச்சது, உங்களுடைய சாப காசு உங்கள் மரணம் வரைக்கும் வந்து நிற்கும். உங்கள் மரணத்திலும் அது வந்து நிற்கும். வெரி கேர்ஃபுல். எத்தனை பேர் மறிக்கும் பொழுது அந்த பாடியை எடுக்க விடாம வீடுகள்ல சண்டை நடக்க தெரியுமா? காரணம், தவறான உறவில் பிறந்த பிள்ளைகள் வருகிறது அங்கிருந்து. இவர் எனக்கும் தகப்பன் என்று சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல நாங்க மட்டும்தான் பிள்ளைகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பாருங்க, இன்னொரு குடும்பம் இருந்ததே தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவு என்ன? வந்து 2 பேரும் நின்னு எனக்கு தேவையானதை செட்டில் பண்ணுங்க, இல்ல நான் பாடியை எடுக்க விட மாட்டேன். நீ ஒருவேளை அது வரைக்கும் ஒரு நீதிமானாக எல்லார் எதிரிலும் வாழ்ந்திருக்கலாம். அந்த நீ செத்த பிறகு உன்னுடைய சாட்சி அங்கே நாறிக்கொண்டிருக்கிறது. நீ செத்திருப்ப, உங்களால கரெக்ட் பண்ணவே முடியாதப்ப நீங்க படுத்து கிடப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி நின்னு உங்களுடைய சாட்சியை கெடுத்து கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மனுஷனா, இவரா இப்படி செஞ்சார், நம்பவே முடியலையே, இவருக்கு இன்னொரு குடும்பமா, இவருக்கு இப்படி. ஏன்? சாபம். சாபம் வந்து நிக்கும். யாருக்கு தெரியாது, மறைச்சு வாழ்க்கை வாழ்ந்துடலாம், நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைக்காதீங்க. வெளியரங்கமாக்குகிற கர்த்தர் உயிரோடு இருக்கும் போதே கரெக்ட் பண்ணிடணும். ஆபிரகாமால அதை கரெக்ட் பண்ணவே முடியல பாருங்க. ஏன் முடியல? எல்லாரையும் அனுப்பின ஆபிரகாம், ஆனா இஸ்மவேலை அனுப்பும் போது மட்டும் வசனம் சொல்லுது, ஆண்டவரே சொல்றாரு அந்த இஸ்மவேலை அனுப்பி, சாரால் சொல்றாங்க இஸ்மவேலை அனுப்பி விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சொல்லுகிறபடி செய். ஆனால் இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மன துக்கமாய் இருந்தது, விசனமாய் இருந்தது. ஏன்? 13 வருஷம் ஒன்னா பழகிட்டாரு. உலக பிரகாரமா பார்த்தா உண்மைதான். ஆனால் நீ கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்றவன். நீ அல்ல, நீ கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்றவன். உன்னுடைய சந்ததிக்குள்ள யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நிர்ணயிக்க வேண்டியவர் கர்த்தர். நீ செய்தது மகாபெரிய தவறு. அதனுடைய விளைவு உன் மரணத்திலும் வந்து நிற்கிறது. அதனுடைய விளைவு இன்னைக்கும் பாருங்க, இஸ்மவேலர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல இஸ்ரவேலுக்கு எதிராகத்தான் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல எதிராகத்தான் நிற்பாங்க. கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அதுல நம்ம கொண்டு வந்து மாம்சத்தை நுழைக்க கூடாது, மாம்சத்தை நுழைக்க கூடாது. இந்த ஈசாக்கை பத்தி பேசும்போது, இந்த ஆவிக்குரிய சந்ததியை பத்தி பேசும்போது ரொம்ப அழகா ஒரு காரியத்தை செய்யறார். 14ஆம் அதிகாரத்துல உன்னை அடுத்து ஈசாக்கை பத்தி பேச போறார். 15ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை பத்தி ஆண்டவர் பேச போறார். உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்ல போறார். உன் கர்ப்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சந்ததியா இருப்பான்னு சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். என்ன உடன்படிக்கை? மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வரார். இந்த உடன்படிக்கையின்படிதான் ஆபிரகாம் வாங்குறார். அதன்படித்தான் ஈசாக்கு வரணும். அந்த ஈசாக்கின் சந்ததியில் தான் கிறிஸ்து வரணும். கிறிஸ்து தான் அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து ஆரம்பிக்கணும். அதனுடைய மாடலை தான் இங்க ஆபிரகாமுக்கு செய்யறாங்க, அப்பமும் ரசமும். அது கிறிஸ்து வந்து அப்பமும் ரசமும் எடுத்து திருப்பி கொடுக்கணும். இதைத்தான் கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தார். ஏன்? இந்த கம்யூனியன் வாங்குற அந்த உடன்படிக்கை நாட்கள், புதிய உடன்படிக்கை நாட்கள், பரலோகத்துக்கு வாசல் திறக்கிற நாள்.
இயேசுவின் சரீரமாகிய அந்த திரைச்சலை கிளிற நாள் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார். இதுதான் அங்க வாங்குறார். இந்த மேலான கம்யூனியன் மெல்கிசேதேக்கு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகிற அந்த உடன்படிக்கை தான் ஆபிரகாமுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் எப்ப 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வந்துட்டாங்களோ, வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரத்துல விருத்த சேதனத்தை குறித்து பேசுறாரு. ஏன் விருத்த சேதனம் வந்துச்சு? விருத்த சேதனம் ஏன் வந்துச்சு? இது இஸ்மவேலுக்காகவும் ஆபிரகாம் வழியாக வரக்கூடிய உலகத்தின் சந்ததிகளுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. இது ஈசாக்குக்கு ஏற்படுத்தப்பட்டது இல்ல. ஈசாக்குக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அப்பமும் ரசமும். இப்போ ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா மேன்மையான அழைப்பை விட்டுட்டு இஸ்மவேலுக்குள்ள வந்துட்டார். இஸ்மவேல் பிறந்தவனே கர்த்தர் சொல்றாரு, இதுவும் உன்னுடைய சந்ததியா இருக்கு, இதையும் நம்ம அழிக்க முடியாது, ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால என்ன செய்யறேன், இந்த சந்ததிக்கு ஒரு உலக பிரகாரமான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் விருத்த சேதனம். அது ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு உடன்படிக்கை. கிறிஸ்து வரும் அளவும் ஆபிரகாமுடைய பூமிக்குரிய சந்ததி சாகாமல் இருப்பதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கை. வானத்துக்குரிய சந்ததிக்கு அப்பமும் ரசமும், பூமிக்குரிய சந்ததிக்கு விருத்த சேதனம். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குவேன். ஆனால் எப்போ ஒரு பூமிக்குரிய சந்ததி ஆபிரகாமுக்கு வந்துடுச்சோ, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். நிறைய பேர் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமா கொடுக்கிறாங்க. வாக்குத்தத்தமா கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைங்க, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆபிரகாமுக்கு. 15:5 ஆதியாகமம் அதைத்தான் சொல்லுது. அதற்கு பிறகு உபாகம் 1:10 மோசே சொல்லும் போது அதைத்தான் சொல்றாரு, உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். யோசுவாவும் அதைத்தான் சொல்றாரு. எல்லா இடங்களிலும் அப்படித்தான் வருது. 2 இடத்துலதான் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்வார். காரணம் அவங்க வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு. அப்ப தேவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம், பூமிக்குரிய சந்ததி கடற்கரை மணல். அதுதான் இஸ்மவேல், கேத்தூராள், இந்த உலக பிரகாரமான மறுமனையாட்டிகளின் சந்ததிகள். இந்த சந்ததிக்கும் அந்த சந்ததிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பூமிக்குரிய சந்ததிக்கு விருத்த சேதனமோ வானத்துக்குரிய சந்ததிக்கு அப்பமும் ரசமும் கர்த்தர் உருவாக்கிட்டார். இப்ப யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய பேரை 17ஆம் அதிகாரத்துல தாங்க ஆபிரகாம்னு மாத்துறாரு. ஆபிரகாம் என்பது ஆபிரகாம் ஆகிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, உன்னுடைய திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. கொஞ்சம் உட்கார்ந்து ஆவிக்குரிய விதத்தில் அதை யோசிச்சு பாருங்க. ஆபிராம் அவன் அழைக்கப்படும் போது ஆபிராம், மெசொப்பொத்தாமியா தேசத்துல கர்த்தர் அவனை அழைக்கும் போதே ஆபிராம் என்று சொல்லிதான் அழைத்தார். 13ஆம் அதிகாரத்தில் அப்பமும் ரசமும் வாங்கும் போதும் அவன் ஆபிராம் தான். 15ஆம் அதிகாரத்தில் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போதும் அவன் ஆபிராம் தான். 17ஆம் அதிகாரத்தில் தான் அவன் ஆபிரகாம் ஆகிறார். ஆபிராம்ல இருந்து ஏன் ஆபிரகாம் ஆகிறாரு? கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் கொடுக்கும் போது அவர் ஆபிராம் 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 தான். ஆபிராம்னா என்ன? ஹை ஃபாதர், மேலான தகப்பன், ஒரே தகப்பன். அவனுக்கு ஒரு சந்ததி, அந்த ஒரு சந்ததி கிறிஸ்து. ஒரு தகப்பன், மேலான தகப்பன். அந்த மேலான தகப்பனுக்கு ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு, அந்த ஒரே பேரான குமாரன் வழியாக கிறிஸ்து. ஆனா இப்போ ஆபிரகாம் தன்னுடைய மேன்மை, தன்னுடைய அழைப்பின் மேன்மையை தெரியாம ஆகாரோடும் கேத்தூராரோடும் தன்னுடைய சந்ததிகளை பெருக பண்ணினதுனால இப்ப அவனும் உலக பிரகாரமான திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் ஆயிட்டார். ஒரே தகப்பனா இருந்தவர், ஒரு சந்ததிக்கு தான் அவன் தகப்பன், அந்த ஒரு சந்ததி கிறிஸ்து. இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் ஒருத்தர் தான் வழியா இருந்திருக்கணும். நானே வழி, கிறிஸ்து ஒருத்தர் தான் பரலோகத்து வழி. இப்போ அவர் ஒருத்தர் தான் வழி. ஆனா ஆபிரகாமுடைய மத்த சந்ததி யாரும் எங்ககிட்டயும் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்குன்னு ஏன் சொல்றாங்க? ஆபிரகாம் வழியா வந்ததுனால தான் அவங்க சொல்றாங்க, நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு தகப்பன் ஆபிரகாம் தான். இந்த ஆபிரகாம் வழியா வந்ததுனால தான் இவங்களும் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்குங்கிறாங்க. இந்த சந்ததிகள்லாம் வராம இருந்திருந்தால் ஒரே சந்ததி கிறிஸ்து, அவர் ஒருவரே வழியா இருந்திருப்பார். ஆபிரகாம் பண்ண சின்ன தப்பு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள கலையை கொண்டு வந்து பிசாசு விதைத்தான். மேன்மையான அழைப்பு போயிருச்சு, மேன்மையான அழைப்பு போயிருச்சு. ஹை ஃபாதர் அது போயிட்டு பூமியில் உள்ள திரளான, அவன் வானத்தில் உள்ள அந்த ஒரு சந்ததிக்கு மட்டும் தகப்பனா இருக்க வேண்டியவன். யோசித்து பாருங்க, பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் இப்ப அவன் தகப்பனாகி வேர்ல்ட்லி ஃபாதரா மாறிட்டான். ஹெவன்லி ஃபாதர் அவன். அந்த ஹெவன்லி ஃபாதருக்கு முன்னடையாளமானவன். அந்த ஹெவன்லி ஃபாதருக்குடைய முன்னடையாளமா, அதாவது ஒரு மாதிரியாக இங்க கொண்டு வந்து வச்சார் அவனை. அவன் சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரோடு கூட இணைந்ததுனால 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி ஆபிரகாமா இருப்பார்.
இனி திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு விருத்த சேதனம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு திருப்பி விட்டுட்டார். அவன் வானத்துக்குரிய ஆசீர்வாதம். எப்போ ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு களை விதைக்கப்படுதோ, ஒரு சின்ன களை, ஐயோ யோசிச்சு பாருங்க, ஏன் ராகேல் வழியில செத்து போனாங்க, புறப்பட்டாங்க 2 பேரும், லேயாலும் ராகேலும். ஒரு சின்ன சொரூபம் கொண்டு வந்து கூடாரத்துக்குள்ள வச்சு மூலிப்பேட்டை போட்டு உட்கார்ந்தாங்க. தேவனுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலுடைய சந்ததிக்குள்ள ஒரு சொரூபம் உள்ளே வந்தது. அந்த அம்மா நினைச்சாங்க யாருக்கும் தெரியாது, அப்பா வீட்டுல இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான பொருள், ஒரு சின்ன சொரூபம் கொண்டு வந்து வச்சாச்சு, யாருக்கும் தெரியாது, நம்ம தானே வச்சிருக்கிறோம், ஓகே ரைட் ஃபைன். அந்த சொரூபம் அவளை கானானுக்குள்ளே போக விடாமல் கொன்னு போட்டது. வழியில செத்து போனாள். அத்தனை பேரும் கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க, அந்த அம்மா மட்டும் செத்து போச்சு. நீ யாரையாவது வஞ்சித்து ஒரு சின்ன காரியத்தை கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள நம்ம வச்சிட்டோம்னா அது நமக்கு கலையாக மாறும், அது நமக்கு கண்ணியாக மாறும். ஒரு நாள் அது நம்மை கொன்று போடும். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி கும்மி ஃபுல்லா பரவிருச்சு. இன்னைக்கு உலக பிரகாரமா எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆபிரகாமை உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பரலோகத்துக்கு போறதுக்கு ஆபிரகாமின் சந்ததி ஆகிய அந்த ஆபிரகாம் மட்டும்தாங்க வழி. ஏன்னா அவன் மேலான தகப்பன். இன்னைக்கு போயிடுச்சு. முதலாவதாக ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள பிசாசு களைகளை கொண்டு வந்து விதைத்தான். We must be very careful. யார் எதை கொடுத்தாலும் வாங்கறதுக்கு யோசிக்கணும். சில நேரங்கள்ல நான் இந்த ஆவிக்குரியன்னு சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் கிறிஸ்தவ புத்தகத்தில் நான் பார்ப்பேன். இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் ஒரு சில புத்தகங்கள்ல நான் பார்த்தேன். ஒரு நடிகை கொண்டு வந்து பணம் கொடுக்குறாங்க. நடிகை கொண்டு வந்து பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை அவங்க வாங்குறாங்க. வாங்கி போட்டோ போடுறாங்க. இவர் வந்து நமக்கு கொடுத்தார். அந்த நடிகை எப்படி இருக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க அதே தொழில் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுடைய பணத்தை கொஞ்சம் அப்படி ஓரமா வச்சிருங்க, முதல்ல உங்க வாழ்க்கையை மாத்துங்க. அநேகர் இச்சிக்கத்தக்கதான வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. அநேகருடைய இச்சைக்கு, கண்களின் இச்சைக்கு, மாம்ச இச்சைக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. நீங்க என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர்ல பண்றது அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்குது. மனம் திரும்புங்க, உங்க பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அதை சொல்லிட்டு அவங்க மனம் திரும்பின பிறகு அதை வாங்கி இருந்தால் அது ஆசீர்வாதம். காசு வருதுன்னு வாங்கிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க காணிக்க. வசனம் சொல்லுது, ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கும்படி நீ தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆசாரியன் யார் தெரியுமா? ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கிறவன். இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து நிற்கிறார். இப்போ அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக உங்களை வச்சிருக்கிறார். அப்போ ஒரு சபையில ஒரு நடத்தக்கூடிய ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு ஊழியத்தை நடத்தக்கூடியவர்கள் யார் ஆஃபரிங் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. யூ மஸ்ட் ஆஸ்க் தெம், எதற்காக இது கொடுக்கப்படுகிறது, என்ன வேலை செய்யறாங்க, அவங்க சபைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்களா, இது எதற்காக கொடுக்கப்படுகிறது, யூ மஸ்ட் கிளாரிஃபை வித் தெம். இன்னைக்கு சாபமான காசு. நான் ஒரு பெரிய ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பெரிய கோடீஸ்வரன், அந்த சபையில மெம்பர். ஒரு நாள் அவர் வந்து காணிக்க போடுறதுக்கு அப்படி எழுந்திருச்சாரு. எழுந்திருச்ச உடனே அந்த ஊழியர், மிஸ்டர், அவர் பேரை சொல்லி, சகோதரனே, டிட் யூ பெய்ட் யுவர் டாக்ஸ்? நீ, ஏன்னா அவர் வந்து பெரிய பிசினஸ் பண்றாரு, எல்லாருக்கும் தெரியும், இந்திய தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஆளு. டிட் யூ பெய்ட் யுவர் டாக்ஸ்? நீ உன்னுடைய வரியை செலுத்தி விட்டாயா? உடனடியாக அவரு, இன்னும் இல்ல பிரதர், கெட் பேக், போய் உன் வரியை செலுத்தி விட்டு அதற்கு பிறகு வந்து காணிக்கையில் போடு. தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடு. இன்னைக்கு எத்தனை சபைகள்ல ராயனுக்குரியதை கொடுக்க சொல்றோம், ராயனுக்குரியதை கொடுக்காம ஏமாத்த சொல்லி கொடுக்கிறோம். ஆனா தேவனுக்குரியதை கொடுக்கணுங்கிறதுல மட்டும் கன்ஃபார்மா இருக்கணும், ரெண்டும் கொடுக்கணும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு அந்த ராயனுக்குரியதை வஞ்சித்து நீ உன்னுடைய சந்ததிக்குள்ள நாம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த சாபம் இங்கே அடிக்கும், அந்த சாபம் இங்கே தலை தூக்கும், உங்களுடைய மரணம் வரைக்கும் வரும். ஒருவேளை உங்கள் சந்ததியும் அது உபத்திரவப்படுத்தும். இன்னைக்கு இஸ்மவேல் ஈசாக்கை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது முதலாவது. இரண்டாவதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படியே அந்த திட்டத்தை சாராள் மேல திருப்பிட்டார். இனி சாராள் ஒரு கர்ப்பவதியாகி, இரண்டாவது ஆண்டவர் சொல்றார். இப்ப சொல்றார் ஆண்டவர், சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏன் இப்ப ஆண்டவர் வெயிட் பண்றாரு? நீ 83 வயசுல நீ ஆகாரின் சந்ததிக்கு தகப்பனா மாறிட்ட.
நீ ஒரே சந்ததிக்கு தகப்பனா இருந்திருக்கணும், இனி உன் மாம்சம் சாகணும், உன் மூலமாக ஈசாக்கு வரக்கூடாது, உன் மாம்சம் சாகணும். அது வரைக்கும் God will wait. 99 வயசு இப்போ அவர் சொல்லுகிறார், என் மாம்சம் செத்து போச்சு, சாராவுடைய கர்ப்பம் செத்து போச்சு, இதுக்கு மேல எனக்கு சந்ததி வராது. தஸ் ரைட், இது ரைட் பாத். இப்பதான் அடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாராள் அடுத்த உற்பவ காலத்துல நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவார். இப்ப எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப ஆச்சரியம் பாருங்களேன், 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அபிடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரூரிலே தங்கினான். இப்ப இங்க வசனம் சொல்லுது, அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, திருப்பி சாராளை தூக்கிட்டு போயிடுறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு வயசு 90. இப்ப தூக்கிட்டு போயிடுறாரு. இப்ப என்னங்க தூக்கிட்டு போனாரு? இப்ப அழகா இருந்தாரா? அப்படிலாம் அங்க வசனமே சொல்லல. அந்த ஸ்திரீ நிமித்தம் அங்க வந்து அழகா இருந்தா எதுவுமே சொல்லல. ஆள் அனுப்பி சாராளை அனுப்பித்தான், அவ்வளவுதான். அந்த அம்மாக்கு அப்ப வயசு 90. சரீரம் செத்து போச்சு. அவரே சொல்றாரு முந்தின இதுல, சரீரம் செத்து போச்சு. அப்ப இப்ப ஏன் தூக்கிட்டு போனாங்க சாராளை? 65 வயசுலயாவது அழகா இருந்தாலும் தூக்கிட்டு போனாங்க. அதுவும் பிசாசுடைய திட்டம், ஆகாரம் கொடுக்கிறதுக்கு. இப்ப என்ன ஆச்சு? இப்பதான் பிசாசுக்கு தெரியுது, ஆபிரகாம் வழியா ஆண்டவர் வச்சிருந்த சந்ததியை இப்ப யார் மேல மாத்திட்டாரு? சாராள் மேல மாத்திட்டாரு. இப்ப ஆபிரகாம் சாராள், இதுல சாராளுடைய சரீரம் செத்து போச்சு, ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வாக்கு தத்தத்தின் பிள்ளை யார் மூலமா வரப்போகுது? சாராள் மூலமா வரப்போகுது. இப்ப அடுத்த கலையை எங்க விதைக்க பார்க்கறான்? சாராளுக்குள்ள விதைக்க பார்க்கறான். இப்ப என்ன செய்யறான் பிசாசு? அபிமெலேக்கை விட்டு அழைப்பித்து சாராளோடு கூட இணைய வைக்க பார்க்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். அதாவது பிள்ளையே ஃபார்ம் ஆக விடல, அந்த நாட்டிலேயே ஃபார்ம் ஆக விட பண்ணிட்டார். யாருக்கும் பிள்ளை ஃபார்மே ஆகாது. ஏன்? சாராளுக்குள்ள ஃபார்ம் ஆகிற பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், அபிமெலேக்கு பிள்ளையா இருக்க கூடாது. ஏன் பிசாசுடைய திட்டம்? இப்ப சாராளுக்குள்ள பிசாசுடைய பிள்ளை வந்துருச்சுன்னா, ஏன்னா ஏற்கனவே ஆபிரகாம் வழியா வந்துருச்சு, ஒரு துஷ்ட சந்ததி உருவாக்கிட்டோம். இப்ப சாராள் வழியாவும் உருவாக்கிட்டோம்னா இதுக்கு அப்புறம் கிறிஸ்து பூமிக்குள்ள வரவே முடியாது, இவங்க மூலமா இனி வரவே முடியாது. ஓகே, சாராளை நாம் என்ன செஞ்சிருவோம்? மோசம் போக்கிடுவோம். இப்ப என்ன நடக்குது? சாராளுக்குள்ள விதை விதைக்க பார்க்கிறோம். இதுதான் அடுத்து. சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துல பிசாசு உள்ளே நுழைவான். எப்பவுமே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் கணவனும் மனைவி இணைச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்துக்கு உங்களை இணைச்சு வச்சிருக்கிறாரு. கணவன் மனைவி இல்லாவிட்டாலும் உங்க ஊழியத்துக்கு உடனாக ஒரு சிலரை கொடுத்திருப்பார். நீங்க ஒரு திருமணம் ஆகாதவங்களா இருந்தா உங்களுக்கு துணையாக ஊழியத்திற்கு சில சகோதரனையும் சகோதரிகளையும் கொடுத்திருப்பார். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அவர்களுக்குள்ளே தான் பிசாசு விதையை விதைப்பான். ஏன்னா அவர்களுக்குள்ள விதை விதைச்சு உங்களுடைய சாட்சியை கெடுத்து போக பண்ணும். இப்ப சாராள் வழியா இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் கர்த்தர் கொண்டு வந்த இத்தனை வருஷம் பிளான் அங்கே உடஞ்சு முடிஞ்சிடும். இதுக்கு தான் அபிமெலேக்கு சாராளை தூக்கிட்டு போறான். நாம நினைச்சுக்கிட்டோம் ஏதோ அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டாரு, நாம தூக்கிட்டு போய் சாராளை அழகா இருந்தாங்க. இல்லைங்க, இப்பதான் அவனுக்கு தெரியுது திட்டம் யார் மேல இருக்குதுங்கிறத பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அந்த விதையை அவளுக்குள்ள விதைக்க பார்க்கிறான். திட்டம் உங்க மேல இருக்குன்னு தெரிஞ்சா சில நேரத்துல கேட்கறாங்க, ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஏன் கிறிஸ்துவின் சபைகளுக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம்? ஏன் உண்மையா இருக்கிற ஊழியக்காரனுக்கே பிரச்சனை? ஏன் காரணம் என்ன? நீ கிறிஸ்துவின் திட்டத்தில் இருக்கிறோம், அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு போராட்டம். அதே ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க இன்னும் சொல்ல போனா சில தப்பான வாழ்க்கை கூட வாழ்றாங்க, இன்னும் கூட அவங்க கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லையே, அவர்களுக்குள்ள ஏற்கனவே அபிமெலேக்கு விதை வந்துருச்சு, அவங்களுக்குள்ள ஏற்கனவே பார்வோன் ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்போ அந்த விதை விடாம தேவனுடைய திட்டத்தை சுமந்து கொண்டு போகிறவங்களுக்குள்ள தாங்க பிரச்சனையே வரும். அவங்களுக்கு தான் அந்த எதிர்ப்பு வரும், உங்களை தான் தூக்கிட்டு போவாங்க, உங்களை தான் உபத்திரவப்படுத்துவாங்க. நானும் கிறிஸ்தவுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் கிறிஸ்தவுக்கு முன்பாக உண்மை உள்ள சாட்சியா நிற்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வீட்லயும் மரியாதை இல்ல, எனக்கு ஆபீஸ்லயும் மரியாதை இல்ல, எங்க தாய் தகப்பன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாம் அவங்களுக்கு உண்மை உள்ளதான் செய்யறேன், ஆனாலும் என்ன குறை கண்டுபிடிக்கிறாங்க. காரணம், நீ தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவன், உன்னைத்தான் பிசாசு வேதனைப்படுத்துவான், உங்களை தான் வேதனைப்படுத்துவான். மத்தவங்களை பத்தி பிசாசு கவலையே கிடையாது, அது பார்வோனின் ஆசீர்வாதம். நீங்க யாரு? காட்ஸ் பிளான். உண்மையா இருக்கிற சபைகளுக்கு விரோதமாக போராட்டம் வரும்,
நான் எப்பவும் சொல்றேன், பல நேரங்களில் சபை 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், அந்த சபைகளுக்கு போறவங்களை பிசாசு தடுக்கிறதே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கு தெரியும் எந்த சபைக்கு போனா இந்த ஆத்மா காப்பாற்றப்படும். அந்த சபைக்கு போடாம உங்களை தடுத்துருவான். அவ்வளவுதான். அது இத்தனைக்கும் உங்க சபை சின்ன சபையா இருக்கும், ஒரு 50 பேர் 100 பேர் தான் வச்சிருப்பீங்க. ஆனா உங்க சபைக்கு வரத்துக்கு போராட்டம், உங்க ஏரியால எதிர்ப்பு, உங்களை இருக்கிறவங்க உங்க சபைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, போனா வந்து உங்க சபைக்கு எதிரில் கோஷம் போடுவாங்க, மூடுங்கம்பாங்க. அதுவே பாருங்க பெரிய சபை மூடவே சொல்ல மாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன காரணம்? எல்லா பெரிய சபையும் அப்படின்னு சொல்லல, பெரிய சபைகள்ல நிறைய சபைகளை நான் பார்க்கிறேன், ஜனங்களுக்காக காம்ப்ரமைஸ் உபதேசம், காம்ப்ரமைஸ் உபதேசம். அதனால பிசாசு பார்த்தான், இது இங்க போனா ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது பரலோகத்துக்கே வராது, நம்ம எதுக்கு அவங்களெல்லாம் தடுத்துக்கிட்டு இருப்பானே, அவங்கள விட்டுருங்க. அங்க தடுத்தாதான் இவங்க எங்க போயிருவாங்க? சத்தியம் பேசுற சபைக்கு போயிருவாங்க. சத்தியம் பேசுற ஊழியக்காரனுக்கு பாருங்க பிரச்சனை, அவங்கள தான் திட்டுவாங்க. இதுவே நல்லா என்டர்டைன் பண்ணி ஜாலியா ஜனங்க பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்ல மாட்டான். என்டர்டைன் பண்ணி நம்மள அப்படியே உலக பிரகாரமா சரீர பிரகாரமா சந்தோஷமா வச்சு அனுப்பாங்க ஊழியக்காரங்க. அங்க போய் பாருங்க கூட்டம் அல்ல போதும். எப்பவும் சொல்லுவேன், சொல்லி பாருங்களேன் நீங்களே. 3 நாள் சத்திய திருவிழா, வசன திருவிழா, கிரவுண்ட் காலியா இருக்கும். நீங்க வேணா நான் சொல்றது நீங்க செஞ்சு பாருங்க, காலியா இருக்கும். அதே நேரத்தில் 3 நாள் இன்னிசை இரவு, வண்ண விளக்குகள், ஆராதனை வீரருடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வாலிபர்களுக்கு விருந்து, சொல்லி பாருங்க கூட்டம் அல மோதும். ஏன்? அங்க போனா பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பிசாசு தடுக்கிறதே கிடையாது. எல்லா பர்மிஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு வசனத்தை வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மொத்த தடையும் உங்களுக்கு தான் வரும். நம்ம 50 பேர் கூடுவோம், அதுக்கே போலீஸ் பர்மிஷன் கிடைக்காது. அவங்க 50,000 பேர் டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கும். பல நேரங்கள் அப்படித்தான் பிசாசு அதைத்தான் செய்வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் என்னையே தூக்கிட்டு போறாங்க? 90 வயசுல என்ன ஏன்டா தூக்கிட்டு போறீங்க? என்ன கொண்டு போய் வச்சு என்ன பண்ண போறீங்க? என் சரீரம் செத்து விட்டது. இல்லை, நீ தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோம். எத்தனை வயசானாலும் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். எவ்வளவு அழகா ஆண்டவர் செய்யறார் பாருங்க. கர்ப்பத்தை அடைத்தார். ஏன் அடைச்சாரு? ஒருத்தருக்கும் குழந்தை பிறக்காது. ஏன்? ஈசாக்கு பிறக்காவிட்டால் இந்த உலகத்தில் வேற யாருமே பிறக்க கூடாது. அதான் அந்த இடத்துல பிளான். ஈசாக்கு தான் பிறக்கணும், அது வரைக்கும் வேற ஒருத்தர் பிறக்க கூடாது. அந்த ஒரு ஈசாக்குக்காக மொத்த பேருடைய கர்ப்பத்தையும் அடைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். உன்னுடைய வாக்கு தத்தம், நம்முடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் எதை வேணாலும் நமக்காக செய்வார். ஆனால் நீங்க மட்டும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஆகாரம் கொடுத்துறாதீங்க. சாரால் பண்ண தப்பு என்ன? அவசரம். ஆகாரம் இவளோடு கூட சேரும், பிள்ளை கொடும். அந்த பிள்ளைய அந்த அம்மாவுக்கு எதிராக வந்து நின்னுச்சு, அந்த சந்ததி எதிராக வந்து நின்னுச்சு. ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அனுப்ப சொல்லிட்டாங்க, ஆனா கரெக்ட் ஆகல. இப்போ இந்த சந்ததியை ஆண்டவர் அந்த அம்மா மூலியமா கொடுத்தார். 2வது ஆசீர்வாதம். பிசாசு எங்க வந்து எப்படி பிளான் பண்றான் பாருங்க. உங்க வாழ்க்கையில பிசாசு, நீங்க என்னமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில 15 வருஷம் வாழ்ந்துட்டோம், 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், ஒன்னும் செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்க. பரலோகத்துக்கு போற வரைக்கும் உங்க மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கு. அதை எந்த நேரத்திலும் உங்களை விட்டு உடைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். எதுக்கு சொல்றேன்னா, மோசே பிறக்கும் போது அவன் கொலை செய்வதற்கு வகை தேடினான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? 120வது வயசுலதான் வீழ்த்தினான், கண்மலையில் அடிக்க சொன்னான். அப்ப எத்தனை வருஷம் மோசே அவன் ட்ரை பண்ணிருக்கிறான் பாருங்க. 120 வருஷம். அதான் சொல்றேன், நாம இந்த பூமியை விட்டு போற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கதான் செய்யும், ஸ்பிரிச்சுவல் போராட்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக போராடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒருத்தருக்காக அபிமெலேக்கினுடைய மொத்த குடும்பத்தையுமே அடைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒருத்தருக்காக கர்த்தர் சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் சபைகள், அடைக்கப்பட்டிருக்கிற சபைகள், நமக்காக கர்த்தர் சபையை திறப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதை நாம் உணரணும். திருப்பி திருப்பி அதான் சொல்றேன், நமக்காக கர்த்தர் வாசலை அடைச்ச கர்த்தர் திறப்பதற்கும் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு பார்வோன் கொடுத்த ஆசீர்வாதம் சாபத்தில் முடிந்தது. இன்னைக்கு அபிமெலேக்கு அந்த ஆசீர்வாதத்தை திருட பார்த்தார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து அவனை காப்பாற்றினார், சாராளை காப்பாற்றினார். உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன்,
அந்த சாதி கிறிஸ்துவின் வழியாக வரக்கூடிய பெரிய சந்ததியாக இருக்கணும். வேற சந்ததி வரக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாங்களா, அதுல பார்வோனுடைய ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ள அபிமெலேக்கு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. பியூரா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எந்த இடத்திலாவது நான் பார்வோனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன்னா, நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை. அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நான் எந்த இடத்திலாவது என் மாம்சத்தை கலந்து விட்டேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கணும் கூட சொல்லி இருப்பார். ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தால் கூட அதில் உங்கள் மாம்சத்தை கலந்து விடாதீர்கள். உங்கள் மாம்ச சித்தம், உங்க மாம்ச செய்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்வார். ஏன் இந்த வார்த்தை மோசையை பார்த்து சொல்லணும்? மோசே ஒரு பெரிய இன்ஜினியர். அவர் எகிப்துல ராமசேசுக்கு ஒரு ஊரையே கட்டினவர். அந்த மோசே கிட்ட நீ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுப்பான்னு சொல்லி இருந்தா அதை விட பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி இருப்பார். ஆனா கர்த்தருக்கு தேவை டேலண்ட் உள்ளவர் இல்ல, ஒபீடியன்ட் உள்ளவர். நான் சொல்லுகிறபடி நீ செய்வதற்கு எச்சரிக்கையா இரு. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னாருன்னா அதை உங்களை கொண்டு செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலை அவர் சொல்லுவதை செய்வது மட்டுமே, அவர் கொடுப்பதை வாங்குவது மட்டுமே. உலக பிரகாரமா கிடைக்குதுன்னு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்காதீங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை ஏமாத்தி வாங்காதீங்க. கேஸ் போட்டு வாங்காதீங்க. லஞ்சம் வாங்காதீங்க. வட்டி கொடுத்து வாங்காதீங்க. அந்த சாபம் உன் மரணம் வரைக்கும் வரும். இல்லாவிட்டால் உன் சந்ததியையும் தொடர்ந்து அது பிடிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, வெரி கேர்ஃபுல். ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பீர்கள், கவலைப்படாதீர்கள். இரண்டாவது முறை ஆபிரகாம் ஏமாற்றப்பட்டார். தன் மனைவி தூக்கிட்டு போயிட்டாங்க, ஏமாற்றப்பட்டார். ஆனால் இந்த முறை கர்த்தர் இறங்கி ஆபிரகாமுக்காக சாராளை விடுவித்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட பிசாசு தன் விதையை விதைச்சிருவான், களையை கொண்டு விதைச்சிருவான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் பார்வோன் சாராளை கொண்டு போனான், ஏன் அபிமெலேக்கு சாராளை கொண்டு போனான்? இந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி தான் கர்த்தருடைய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை குலைப்பதற்கு பிசாசு இந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பிசாசு செய்வான். அன்னைக்கு ஆபிரகாம் சாராள் வழியாக ஒரு சந்ததி வரணும்னா, இன்னைக்கு நாம பரலோகத்துக்கு போற சந்ததி நம்மளையும் பிசாசு இதே மாதிரி தான் செய்வான். ஆனால் உதவி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரலோக திட்டத்தில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்க இங்க ஒரு நோக்கம் இல்லாம இந்த பூமிக்கு கொண்டு வர படல ஆண்டவரே. ஒரு திட்டத்தோடு தான் நீர் எங்களை கொண்டு வந்தீர். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் அதற்காகத்தான் நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதை உணர்ந்து, அந்த ஸ்பிரிச்சுவல் பிளானை உணர்ந்து முடிவு பரியந்தம் அதில் ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வழியிலே இடையிலே வேற எந்த ஆகாருக்கும் அபிமெலேக்குக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி தேவனாய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். அந்த 5 ஜெப குறிப்பு ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஜனங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் முழுவதும் இதை தளர்த்தணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அப்பதான் இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஆகவே இந்த 5 ஜெப குறிப்புகளுக்கு மறக்காம ஜெபம் பண்ணுங்க. அநேகர் உங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்றீங்க. அநேகர் எங்ககிட்டயும் போன் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், என்ன செய்யணும்லாம் கேட்டாங்க, சொல்லி இருக்கிறோம். ஆகவே நீங்களும் அப்படிப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வேத பாடத்தில் நாளை தினத்தில் நாம் சந்திக்கலாம்.